இன்றைக்கி வீடியோவில் துளசி அரிசி வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரியாணி நான் துளசி அரிசியில் தாங்க பண்ண போகிறேன். துளசி அரிசின்றது பிரியாணி அரிசிங்க. 1/2 கிலோவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நான் நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சேன். 20 நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன். இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிடலாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, 2 பச்சை மிளகாவை உடச்சி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 8 சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அடுத்தது பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் பார்க்கலாங்க. 15 பீன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அடுத்தது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கர் நல்லா சூடு பண்ணிவிட்டு 100 mlக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 4 பட்டை, 1 இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம்லாம் சேர்த்து லைட்டாக கிளறிக்கலாம். பெருஞ்சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கட் பண்ண வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இது கூட ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ண தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளிலாம் வதங்கிருச்சு. இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பீட்ரூட் கண்டிப்பாக சேர்க்கணுன்னு கிடையாதுங்க. வேணுன்றவங்க சேர்க்கலாம், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஏதாவது காய்கறியெல்லாம் சேர்க்கணுன்னு நினச்சா பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், மீன் மேக்கர்லாம் சேர்த்து பண்ணலாங்க. காய்கறியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வேக விடணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பால் 1/2 கப் தண்ணி எடுக்கணுங்க. 1 கப் அரிசினா 1/2 கப் தண்ணிங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரணுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் தாங்க நம்ம எண்ணெயை நல்லா நகர்த்திட்டு உப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கணுங்க. லைட்டாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். புளிப்பு லைட்டாக தெரியணும். சப்போஸ் புளிப்பு தெரியலன்னா 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு இந்த புளிப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா லெமன் சேர்த்துக்க வேணாங்க. நான் 1/2 லெமன் ஜூஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விடணும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம்.
பாருங்கள், பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, துளசி அரிசியில் பண்ண வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.